உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் வரலாறு முழுவதும் பார்த்தால் போர்கள், இரத்தப் பொழிவுகள், துன்பங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்? மனிதன் ஏன் போரிடுகிறான்? இது அரசியல் காரணமா, அதிகாரம் வேண்டும் என்ற ஆசையா, அல்லது கர்மாவின் விளைவா? இன்று நாம் இந்து சாஸ்திரங்கள் சொல்லும் ஆழமான உண்மையை அறியப் போகிறோம். கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது செயல். ஒவ்வொரு செயலும் நல்லதா கெட்டதா அதன் விளைவை கொண்டு வரும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, இது பிரபஞ்ச விதி. நாம் விதைத்த விதை போலவே விளைச்சல் வரும். அதேபோல் நாம் செய்த செயல்களின் விளைவு இந்த ஜென்மத்திலோ அல்லது அடுத்த ஜென்மத்திலோ நிச்சயம் திரும்பி வரும். போர் கர்மாவின் வெளிப்பாடு. இந்து சாஸ்திரங்களில், குறிப்பாக மகாபாரதம் மற்றும் பகவத்கீதாவில் தர்ம யுத்தம் என்ற கருத்து வருகிறது. போரெல்லாம் தவறா? அல்ல. அநீதியை அழிக்க, தர்மத்தை காக்க சில நேரங்களில் போர் அவசியமாகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அர்ஜுனன் குருக்ஷேத்திர போரில் குழம்பிய போது அவருக்கு உபதேசம் செய்தவர் லார்ட் கிருஷ்ணா. அர்ஜுனன் கேட்டார், என் சொந்த உறவினர்களை நான் எப்படி கொல்ல முடியும்? அப்போது கிருஷ்ணர் கூறியது என்ன? நீ உன் தர்மத்தை செய்ய வேண்டும். உன் கடமை நியாயமானது என்றால் பயப்படாதே. தர்ம யுத்தம் என்றால் என்ன? தர்மத்தை காக்கும் போரே தர்ம யுத்தம். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன. சுயநலத்திற்காக அல்ல, அதிகார ஆசைக்காக அல்ல, பழிவாங்குவதற்காக அல்ல, அநீதியை நிறுத்துவதற்காக மட்டும். குருக்ஷேத்திர போர் வெறும் அதிகார போர் இல்லை, அது அநீதிக்கு எதிரான இறுதி நிலை. சமூக கர்மா. சாஸ்திரங்கள் ஒரு ஆழமான உண்மையை சொல்கின்றன. கர்மா என்பது தனி மனிதருக்கே அல்ல, ஒரு சமூகத்திற்கும் கர்மா உண்டு, ஒரு நாட்டிற்கும் கர்மா உண்டு. அநீதி அதிகரிக்கும் போது அழிவு நிகழ்வது இயற்கை விதி. லார்ட் விஷ்ணு அவதாரம் எடுப்பது எப்போது? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர். அதாவது தர்மம் குறையும் போது, அதர்மம் அதிகரிக்கும் போது தெய்வீக சக்தி தலையிடும். கலியுகம் மற்றும் போர்கள். நாம் வாழும் காலம் கலியுகம். சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது, பொய் அதிகரிக்கும், பேராசை உயரும், சகோதரர்கள் கூட சண்டை பிடிப்பார்கள், சிறிய காரணங்களுக்கே பெரிய அழிவுகள் வரும். இவை அனைத்தும் நம்மை சுற்றி நடக்கிறதா? அப்படியானால் இது கர்மாவின் கூட்டு விளைவா? போர் ஒரு தண்டனையா? சில நேரங்களில் போர் மனித அகம்பாவத்தின் விளைவு. ராமாயணத்தில் ராவணன் தனது அகந்தாயால் அழிந்தான். அவன் அறிவில்லாதவன் இல்லை, பக்தி இல்லாதவன் இல்லை, ஆனால் அகம்பாவம் அவனை அழித்தது. அதேபோல் மனித சமுதாயமும் அகந்தை, பேராசை, அநீதி இவற்றால் நிரம்பும் போது அழிவு நிச்சயம். உண்மையான வெற்றி என்ன? போரில் யார் ஜெயிக்கிறார்கள்? சாஸ்திரங்கள் சொல்வது, வெளிப்புற வெற்றி முக்கியமில்லை, உள்ளார்ந்த தர்மம் முக்கியம். குருக்ஷேத்திர போரிற்கு பிறகு பாண்டவர்கள் கூட மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்? ஏனெனில் போர் எப்போதும் துன்பத்தை விடும். கர்மாவை மாற்ற முடியுமா? ஆம், நல்ல செயல்கள் மூலம், பக்தி மூலம், அஹிம்சை மூலம், தர்ம வாழ்க்கை மூலம். ஒரு மனிதன் தனது கர்மாவை சுத்தப்படுத்தினால் அவன் சுற்றியுள்ள உலகமும் மாறும். உண்மையான சிந்தனை. போர் என்பது வெறும் ஆயுதங்களின் மோதல் அல்ல, அது கர்மாவின் வெளிப்பாடு. நாம் ஒவ்வொருவரும் நியாயமாக வாழ்ந்தால், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால், உண்மையை பின்பற்றினால் தீய அழிவுகளை தடுக்க முடியும். உலக அமைதி அரசியல்வாதிகளால் மட்டும் வராது, அது ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்தில் தொடங்க வேண்டும். இன்று இந்த சிந்தனையை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். போர் பற்றி கேள்வி கேட்பதற்கு முன் நம் செயலை பற்றி சிந்திப்போம். கர்மா விதி நியாயமானது, அது தாமதமாகலாம், ஆனால் தவறாது. தர்மத்தை காப்போம், அன்பை வளர்ப்போம், அமைதியை உருவாக்குவோம். இந்த ஆன்மீக உண்மைகளை தொடர்ந்து அறிய விரும்பினால் இப்போது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல்லை அழுத்துங்கள். தர்மத்தின் பாதையில் நாம் ஒன்றாக பயணிப்போம். தர்மம் காக்க வேண்டும் என்றால் அறிவு பரவ வேண்டும், அறிவு பரவ வேண்டும் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இப்போது சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக குடும்பத்தில் இணையுங்கள்.